ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா. ஓம் நம சிவாய சிவாய நமகா. சிவே சிவ சிவ சிவ. ஓம் நமோ நாரதநாராயணாய நமகா. இந்த வைகாசி மாதமுடைய அமாவாசை ஜூன் மாதம் 14ஆம் தேதி மதியம் 11 மணி 20 நிமிடத்திற்கு சதுர்தசி நிறைவு அடைகின்றது. அமாவாசை ஆரம்பிக்கின்றது. நீங்கள் இதிலிருந்து அதாவது 12 மணிக்கே அமாவாசை தர்ப்பணம் செய்யலாம். அது சதுர்தசியும் அமாவாசையும் சேர்ந்து இருக்கும் பொழுது ஒரு சக்தி வாய்ந்த, அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் வருகின்ற பித்ரு மண்டலங்களை உடனடியாக செல்லுகின்ற, தகப்பனார் வழியில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாத, முறையாக செய்யாதவர்கள் நிறைய செய்கிறீங்க. அதில் சற்று குறைகள் இருக்கலாம். அவற்றுக்கு நல்ல நிவாரணம் தருகின்ற அமாவாசையாகவும், மறுநாள் திங்கட்கிழமை ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2026 ஆணி மாதம் பிறக்கிறது. முதல் தேதி திங்கட்கிழமையும் அமாவாசையும். இதற்கு பிரதட்சிண அமாவாசை என்று பெயர். அரச மரத்தை குறைந்தது 108 முறை, 1000 முறை உங்களுடைய இதுக்கு சௌரியமாக நிதானமாக காலை 8 மணி 24 நிமிடம் வரை அரச மரத்தை சுற்றலாம். ஆனால் அதற்கு முன்பு தர்ப்பணத்தை செய்து விடுங்கள். பிரதட்சிண அமாவாசை மிக மிக முக்கியமான, நமக்கு நடக்க வேண்டிய எத்தனையோ நல்ல காரியங்கள் கண்டிப்பாக அந்த பித்ருக்களுடைய அருளால் நடைபெறும். கவலைப்பட வேண்டாம். ஆகையினால இந்த மாதம் அமாவாசை 2ஆக வருகின்றது. நிறந்து இந்த மாதம் முடியும் பொழுதும், ஆணி மாதம் பிறக்கும் பொழுதும் அமாவாசை நிரவி வருவது துதிய சக்திகள் அதிவேகமாக சக்திகளை கொடுக்கின்ற, பித்ருக்களுக்கு சந்தோஷம் அளிக்கின்ற நல்ல நாள். அதுபோல் அன்றைய தினத்திலே ராமேஸ்வரம் போன்ற சமுத்திரம், கடலில் நீராடுவதற்கு எந்த நாளிலும் நீராடலாம். ஆனால் பல இடங்களிலே, குறிப்பாக சென்னையை சார்ந்த பல இடங்களிலே அமாவாசையில் மட்டும்தான் சமுத்திரம், கடலில் நீராட வேண்டும். இல்லை என்றால் பல கோடி கர்ம வினைகள் உங்களை பிடித்துவிடும். ஆகையினால் அதற்கு பரிகாரம் தேடுவது மிக மிக கடினம். இப்படி அமாவாசையை கொண்டாடுவதால் நமக்கு நமது கர்மா கழிந்து விடும். கர்மா கழிந்து விட்டால் அப்புறம் என்ன சந்தோஷம்தானே. ஆகையினால் பல பேரிடம் பல விவரங்கள் தெரிந்து கொண்டு, இவர் அதை சொன்னார், அவர் இதை சொன்னார், கடைசியில் ஒன்றுமே செய்யாமல் விட்டுட்டேன் அப்படின்னு செய்யாதீர்கள். ஆனால் நீங்கள் தினமும் பஞ்சாங்கத்தை மட்டும் படியுங்கள். அதற்கு அதிகமான நேரம், ஒரே ஒரு நிமிடம். இன்றைய திதி, இன்றைய கிழமை, இன்றைய யோகம், இன்றைய கரணம், இன்றைய நட்சத்திரம், ஒரே ஒரு நிமிடம். திதி, வார, யோக, கரண, நட்சத்திரம், இதை ஒரு 3 முறை நீங்கள் படித்தேன்னா அன்றைக்கு உங்கள் காரியம் வெற்றிதானே. தினமும் ஒரு ஜோதிடர் இன்று நாள் எப்படி, அதையெல்லாம் கேட்டு ஒன்றும் நடக்கப் போவதில்லை. இந்த குடும்பத்தை பராமரிப்பது என்பது, ஒரு சிறிய குடும்பத்தை பராமரிப்பது என்பது மிக மிக கடினம். நமக்கு சொல்லுவோம், எனக்கு ஒரு சின்ன வீடு தான் சார், ஒரு 10க்கு 10 சைஸு தான் இருக்குது, நான் படாத பாடுபடுறேன். நியாயம்தான் உங்களுடைய கோரிக்கை. அது ஏன் என்று நீங்கள் ஆத்ம விசாரம் செய்து பார்த்தால் அந்த அளவுக்கு தான் உங்கள் புண்ணிய சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கரைந்து 10க்கு 10 இடத்தில் வந்து விட்டது. ஆகையினால் நான் பிறந்ததுக்கு முன்னாடி என்ன சார் அப்படி ஒன்றும் பெருமையாக தெரியல, அதெல்லாம் நீங்கள் மறுபடியும் கணக்கு போட்டுக்கொண்டால் பின்னாடி செல்ல செல்ல ஒரு தலைமுறையில் ஓஹோ என்று இருந்திருப்பார்கள், இப்போ ஓ என்று இருப்பார்கள். காரணம், பித்திருக்களை கொண்டாடாமல், நல்ல குருவை கடைபிடிக்காமல். நாளைக்கு செய்யலாம், தினமும் தர்மம் செய்தால் குடும்பம் என்ன ஆகும்? இப்பொழுது பெரியவர்களே சொல்வார்களே, தினமும் தானம் தர்மம், கோயில் கோயில் என்று போறியே, இந்த குடும்பம் உருப்படுமா? சொல்லுகின்றவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். அவர்களுடைய கணக்கு தனியாக இருக்கின்றது. அவர்களுக்கு சரியான டே ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். இடுவார் பிச்சையை கெடுவார் கெடுத்தது. நீ கொடுக்க வேண்டாம், தடுத்தால் அதனுடைய கடுமையான விளைவுகளை அவர்கள்
இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு ஒன்று உண்டு. அவருடைய வம்சத்திற்கு பாவத்தை சேர்த்து வைத்து அந்த வம்சமே பார்த்தீங்கன்னா அப்படியே 6-7 பேர் ஒவ்வொருத்தராக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒவ்வொருத்தராக திடீரென்று அகால மரணம். இவர்கள் படுத்தும் பாடு. இப்படி நான் தெரியாமல் தானே செஞ்சிட்டேன். தெரியாமல் தான். ஒரு நெருப்பில் போய் தெரியாமல் காலை வச்சா சுடாமல் இருக்குமா? ஒரு ஆழமான இடத்துல போய் காலை வச்சாக்க அங்கே தண்ணி இழுக்காமல் இருக்குமா? பாக்கிக்கெல்லாம் நல்லா பேசுவாங்க, நட்டுவாங்க பேசுவாங்க. இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும்னு. நாம் எப்படி இருக்கணும் அதை பற்றி தெரிந்து கொள்வது இல்லை. இப்படி நம்மை நாமே சரி செய்து கொள்ளும்போது அடுத்தவர்களுக்கும் பார்க்கும் போதும் செய்ய தோன்றும். இப்படி செய்யாதவர்களை செய்ய தூண்டுங்கள். ஏதோ ஒரு பிரதோஷம், ஏதோ ஒரு விஷ்ணுபதி கோயிலை சுற்றி வந்துட்டா போதும், அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் கோயிலை சுற்றித்தான் தீர வேண்டும். ஆனால் அங்கே கோவிலில் தான் கூட்டமாக பல கோடி தேவதைகள் மகான்கள் சூக்ஷம ஸ்தூல காரிய காரண வடிவில் வருவார்கள். கோவிலிலே கையை வீசிக்கொண்டு 100 முறை 1000 முறை பிரதர்ஷனம் வருகின்றவர்களாக நாம் பார்க்கின்றோம். அப்படி வீசி நடக்கக்கூடாது. திருவண்ணாமலையிலும் அடிக்கு 1000 சிவலிங்கம் இருக்கின்றது. அப்படி கையை 2 கையை கூப்பிக்கொண்டு அண்ணாமலையை பார்த்தவாறு மிக கவனமாக, ஏன்னா சாலை போக்குவரத்து அதிகமாக இருப்பதால் கவனமாக செல்லவும். வீணான கவலைகள், தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். முடிந்த அளவுக்கு தர்மத்தை செய்வதற்கு அண்ணாமலையை தேடுங்கள். அண்ணாமலையை வைத்து சில தவறான முறையிலே வியாபார நோக்கில் செய்வார்கள். அண்ணாமலையார் சும்மா கிடையாது. கூப்பிட்டு வர வச்சு அவங்கள இன்னும் தூக்கி விட்டு ஒரே அடி. அப்படி அண்ணாமலையில் யார் ஒருத்தர் வசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் தினமும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய தகுதியில் இருப்பவர்கள் மட்டுமே அங்கே இருக்க வேண்டும். சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்கு அது போக பூமி அல்ல, யோக பூமி. எல்லாத்தையும் உதிர்த்துவிட்டு ரமண மகரிஷி கௌபீனத்துடன் இருந்தார். நினைத்தார் அவர் பீதாம்பரம் பட்டு அவர் நடப்பதற்கு தங்க செருப்பெல்லாம் போட்டு நடக்க முடியும். ரமண மகான், பகவான் என்று சொல்வோம். அப்படியெல்லாம் இருந்து காட்டினார்கள். அங்கே போய் வேண்டுதல் தான், எனக்கு அது வேணும் இது வேணும். சித்தனை பார்த்தா மோட்சம் வேணும், முக்தி வேணும், கர்மா கழியணும்னு வேண்டுங்க ஐயா. இப்படி இழந்த பதவியை மீண்டும் பெறுவதற்கு பல ஆன்மீக ரகசியங்களை தேடிக்கொள்வதற்கு அகஸ்திய விஜயம் என்கின்ற அற்புதமான ஒரு 38-40 வருஷமாக போடுறோம். அந்த புனித இதழை நிறைய பேர் வாங்கி வச்சிருக்கீங்க. இதை வேறு யாருக்குமே சொல்கிறதும் கிடையாது, அதை பற்றி எடுத்து சொல்வதும் கிடையாது. நம்ம ஏன் சொல்லணும்? நானே படிக்கிறதுக்கு திணறேன், அவனுக்கு ஏன் கொடுக்கணும்? அவனுக்கு ஏன் 5 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கணும்? தயவு செய்து அப்படி சொல்லாதீர்கள். எல்லோரும் பார்த்து படித்து மகிழ வேண்டும். பல காரியத்திற்கெல்லாம் நாம் போகும்பொழுது நாமும் எல்லோரும் ஒரே காரியத்தில் ஈடுபட்டால் அந்த காரியம் எப்படி இருக்கும்? இன்னாருக்கு இன்னார் என்று உங்களுக்கு என்ன தகுதி, உங்களுடைய கையினுடைய நீள அகல உயரம், அதை மட்டும் பாருங்கள். அடுத்தவர்களை பார்த்து நீங்கள் ஒருத்தர் பொருத்தம் கம்பேரிசன் பார்க்காதீர்கள். நமக்கு இறைவன் இதை கொடுத்து விட்டான், இதுவே போதும். அவனுக்கு தெரியாதா? படைத்தவனுக்கு தெரியாதா நமக்கு எந்த அளவுக்கு தாங்கும் சக்தி இருக்கின்றது என்று? நீங்கள் தர்மம் பண்ண அவன் கொடுத்து கொண்டே இருப்பான், அவன் நிறுத்துவதே கிடையாது. எந்த இறைவனும் தனக்கு அதை கொடு இதை கொடு என்று கேட்பதும் கிடையாது. நீ அடுத்தவனுக்கு கொடுத்தால், அதுக்கு தான் ஒரு ஆலய மணி ஓசை அடிக்கும் பொழுது அந்த ஊரில் உள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள அத்தனை ஜீவன்களுடைய பசி கண் இமைக்கும் நேரத்தில் நின்றுவிடும். இதுதான் ஆலய மணி ஓசை. மீண்டும் தொடர்ந்து பார்ப்போம். அமாவாசை கொண்டாடுங்கள், ஜலதீபம் ஏற்றுங்கள், ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யுங்கள், பசுகளுக்கு மலை வாழைப்பழம் கொடுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளால் அருணாச்சலா.